லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் கமலஹாசன் இணைந்து நடிப்பது உறுதியாகியுள்ளது. இதனை கமலஹாசன் உறுதி செய்துள்ளார். கூலி படத்திற்கு பிறகு கைதி 2 படத்தினை இயக்குள்ளதாக லோகேஷ் கனகராஜ் பல பேட்டிகளில் கூறியிருந்தார். ஆனால் அப்படத்திற்கு முன்னதாக ரஜினி கமல் இணைந்து நடிக்கும் படத்தினை இயக்க முடிவு செய்திருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். இதனை ரெட் ஜெயின் நிறுவனம் மற்றும் ராஜ்கமல் நிறுவனம் இணைந்து தயாரிக்க உள்ளன. இதனை கமலஹாசன் சைமா விருது விழாவில் உறுதி செய்துள்ளார். இது குறித்து அவர் கூறியதாவது, தரமான சம்பவம் என்பதில்தான் ஆபத்தே இருக்கிறது. தரம் எப்படி இருக்கிறது என்பதை ஆடியன்ஸ் தான் சொல்ல வேண்டும். நாங்கள் இருவரும் இணைந்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது. நாங்கள் விரும்பி பிரிந்திருந்தோம். காரணம், ஒரு பிஸ்கெட்டை பிரித்து ஆளுக்கு பாதியாக கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆளுக்கு ஒரு பிஸ்கெட் வேண்டும் என்று விரும்பினோம். அதை வாங்கி நன்றாக சாப்பிட்டோம். இப்பொழுது மறுபடியும் அரை பிஸ்கெட் போதும் எனும் சந்தோஷம் எங்களுக்கு வந்துள்ளது. எனவே நாங்கள் ஒன்றாக இணைய உள்ளோம். எங்களுக்கு இடையிலான போட்டி நீங்கள் ஏற்படுத்தியதுதான். எங்களுக்கு அது போட்டியே கிடையாது. எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததே பெரிய விஷயம். அப்பொழுதே நாங்கள் முடிவு செய்துவிட்டோம், இப்படித்தான் நாங்கள் இருக்க வேண்டும் என்று. அப்படித்தான் அவரும் இருக்கிறார், நானும் இருக்கிறேன். வியாபார ரீதியாக தான் இப்பொழுது இணைகிறோமே தவிர எங்களுக்கு இது எப்பொழுதோ நடக்க வேண்டியது. இப்பொழுதாவது நடக்கிறதே, நடக்கட்டும் என்பது போலதான் எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் ஒருவர் படத்தை ஒருவர் தயாரிக்க எப்பொழுதும் விரும்பி இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது வேண்டாம், அப்பொழுது வேண்டாம் என்று நாங்களே எங்களை தடுத்து கொண்டிருந்தோம். இவ்வாறு கமலஹாசன் தெரிவித்தார். ரஜினி, கமல், லோகேஷ் கனகராஜ் இயக்கும் படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு தொடங்க திட்டமிட்டு இருப்பதாகவும், இதன் வெளியீடு ஆண்டு இறுதிக்கு திட்டமிட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.